MCUவை பொறுத்த வரைக்கும் டிவிஏல வேணா இந்த ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வந்து வெறும் பேப்பர் வெயிட்டா இருக்கலாம். பட் ஒரு யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தான் ஒரு யூனிவர்ஸோட கால ஓட்டம், செயல்பாடு, அழிவுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே மூலதனமா அமையும். லைக் ஒரு யூனிவர்ஸ்ல ஒரு காஸ்மிக் கேரக்டர் இருக்காருன்னா அவரோட பவர்ஸ் வந்து இந்த ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை சார்ந்ததா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க சோல் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. சோல் ஸ்டோனோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரோட சோலை மேனிபுலேட் பண்றதா. அது உயிரோட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட சோல் ஸ்டோனை பயன்படுத்தி மேனிபுலேட் பண்ண முடியும். இதே மாதிரி சோலை மேனிபுலேட் பண்ணக்கூடிய காஸ்மிக் கடவுள்கள் MCUக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. லைக் மெஃபிஸ்டோ, இஜிப்டியன் காடான அமித், நார்ஸ் மெத்தாலஜியை சேர்ந்த ஹெலா அண்ட் வொக்காண்டியன் காடான காட்னஸ் ஆஃப் பேந்தர், இப்படி பல கடவுள்கள் இருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ்ல ஒருத்தர் சாகுறாருன்னா அவர் சாகுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கடவுளை வழிபட்டாரோ இல்லை எந்த ஒரு கடவுளை இவர் பின்பற்றினாரோ அந்த ஒரு கடவுளுடைய ரெல்முக்கு தான் இறந்தவருடைய ஆன்மா போய் சேரும். எக்ஸாம்பிளா வொக்காண்டால யார் செத்தாலுமே அவங்களுடைய ஸ்பிரிட் வந்து அந்த வொக்காண்டியன் காட்னஸோட ரெல்முக்கு தான் போகும். அதே மாதிரி தான் தோர் லவ் அண்ட் தண்டர் மூவில கூட ஜேன் ஃபாஸ்டர் சாகும்போது அவங்களுடைய சோல் வந்து வேல்ஹாலாவுக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க நார்ஸ் மித்தாலஜி காட்ஸோட கனெக்ஷன்ல இருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் மூன் நைட்லயும் நடக்கும். லைக் ஏன்ஷியன் காடான அமிட் வந்து அவங்கள வழிபட்ட மக்களுடைய சோல்ஸை வலுக்கட்டாயமா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. பிளஸ் மெஃபிஸ்டோவுமே அப்படித்தான். அவர் கூட யாரெல்லாம் கான்ட்ராக்ட் வச்சுக்கிறாங்களோ அவங்களோட சோல் வந்து மெஃபிஸ்டோவோட ரெல்முக்கு தான் போகும். இப்படி இந்த யூனிவர்ஸ்ல சோலை கலெக்ட் பண்ணக்கூடிய பல கடவுள்களும் சொர்க்க நரக மாதிரியான பல சோல் ரெல்ம்ஸும் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. பட் இந்த சோல் ரெல்ம்ஸ் எல்லாத்துக்குமே பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மைய புள்ளியா வேலை செய்யறது இந்த சோல் ஸ்டோனுடைய ரெல்ம் தான். அதனால தான் சோல் ஸ்டோனால ஒருத்தவங்களோட உயிர் பறிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களோட உயிரை அந்த ஒரு யூனிவர்ஸை சேர்ந்த எட்டர்னிட்டியால கூட திரும்பி கொண்டு வர முடியாது. ஒன்லி சோல் ஸ்டோனை பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்களோட உயிரை திரும்பி கொண்டு வர முடியும். பட் இதுவே ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு சோல் ஸ்டோனுக்காகவே தன்னோட உயிரை அர்ப்பணிச்சிருந்தாங்கன்னா, லைக் பிளாக் விடோ அண்ட் கமோரா மாதிரி சோல் ஸ்டோனுக்காக உயிரை கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட உயிரை இந்த ஒரு சோல் ஸ்டோனையே பயன்படுத்தினாலும் கூட திருப்பி கொண்டு வர முடியாது. ப்ரோ, ஆனா கமோரா உயிரோட இருக்காங்களேன்னு கேட்டா இப்ப இருக்கிற கமோரா வந்து வேற ஒரு டைம்ல என்ன சேர்ந்தவங்க. ஒரிஜினல் கமோரா உயிரை விட்டதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஆற்றலுக்கும் அடிப்படையாக அமையிறது இந்த ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தான்.